ரத்தன் டாட்டா அவரோட வில் பற்றி எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அவர் வாழும்போதும் சரி நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. பட் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். அதான் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்தியாவில் பணக்காரர்கள்னா டாட்டா பிர்லாவும், அந்த டாட்டாங்கிறது ஒரு குடும்பம், பிர்லாவும் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்தவர் ரத்தன் டாட்டா. அந்த குடும்பத்தினுடைய எல்லா நிறுவனங்களுக்கும் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு பேர் டாட்டா சன்ஸ். அந்த டாட்டா சன்ஸ் தான் வந்து எல்லா டாட்டா நிறுவனங்களுடைய லாபத்தையும் டிவிடெண்ட்டாக வாங்கிக்கிற ஒரு அமைப்பு, ட்ரஸ்ட். அது அந்த பணத்துலேருந்து அவங்க 70% வர்ற லாபம் மொத்தத்தையுமே பொதுநல காரியங்களுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. ஆக அந்த குடும்பமே அந்த நிறுவனங்களுடைய லாபம் மொத்தமுமே இந்தியாவில் மீண்டும் மீண்டும் வந்து பல விதங்களில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு தனிப்பட ஷேர் இருக்கும். மொத்த கம்பெனி ஷேருங்கிறது வேறு, இவங்களுடைய தனிப்படமும் கொஞ்சம் டிவிடெண்ட் வரும், அதெல்லாம் வரும். அந்த மாதிரி இருந்த இவருடைய மொத்த சொத்து மதிப்பு வந்து 3900 கோடி தான். அதுவே நிறைய பேருக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லட்சம் கோடிகளை தான் கேள்விப்பட்டிருக்கோம். அம்பானினா லட்சம் கோடி, வாரன் பஃபட்னா லட்சம் கோடி, இப்படி கேள்விப்பட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய டாட்டாங்கிறாங்க, வெறும் 3900 தானா? 3900 தான் அவர். ஏன்னா அவர்கள் எடுத்துக்கொள்வதே குறைவு தான் தனிப்பட. அதையும் அவர் பெரும்பாலும் அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகலை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவர் பெற்றோர்லாம் எப்பயோ போயிட்டாங்க. அது தனி மனிதர், அவருக்கு இவ்வளோ பணம் இருக்குது. அவர் பெரும்பாலும் பணம் வந்துக்கிட்டு இருந்த போதே வந்து தர்மத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போயும் அதான் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் மற்ற எல்லாரையும் விட இவர் வித்தியாசமாக பண்ண 2 விஷயங்கள் இருக்குது. இவர் வந்து அக்டோபர் 2024 இறந்து போகிறாரு. இவர் ஒரு உயிலை எழுதி வச்சுருக்கிறாரு பிப்ரவரி 2022. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் முன்னாடியே உயிலை எழுதி வச்சுட்டாரு. அதில் நாம் பார்க்குற வித்தியாசமான விஷயங்கள் வந்து அவருடைய பணியாளர்கள் எல்லாருக்கும் அந்த உயிலில் எழுதியிருக்கார். அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருந்திருக்கிறாரு. அவர் தான் கூடவே இருந்து ரொம்ப நாள் ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து எம்பிஏ படிக்க போனதுக்கு வாங்கின கடன் இருக்குது. இவருடைய சமையற்காரர் ஒரு பட்லர் ஒருத்தர் இருக்கார், தமிழால். அவர் பேர் கூட வந்து ஒரு கோனார்னு முடியுது. அவர் அந்த காலத்தில் போயிருப்பார் போல் இருக்கு. அவருடைய டிரைவரு, அவருக்கு தோட்டக்காரங்க, அவர் வீட்டில் இருந்த நாய், அந்த நாயை பராமரிக்கிறதுக்கு இத்தனையும் மனசில் வச்சு டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. இது தவிர அவர் சொன்னது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் அதிகப்பத்து கொடுத்துருக்காரு. நம்ம ஊர்லாம் அதிகப்பத்துன்னு சொல்லணும்னா அட்வான்ஸ், சேலரி அட்வான்ஸு இல்லை கடன் 36 லட்சம் 51 லட்சம்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாத்தையும் யாரும் திரும்ப கேட்கக்கூடாதுன்ட்டார். ஸோ இவர் இறப்புக்கு அப்புறம் அவர்களுக்கு கொடுத்துருந்த கடன் தள்ளுபடி, அது தவிர பணம். ஸோ தன்னுடைய ஓட்டுநர், கார் ஓட்டுநர், தன்னுடைய சமையல்காரர், பட்லர், தன்னுடைய வீட்டு நாய், அதனுடைய பராமரிப்புக்கு தன்னுடைய உதவியாளர்கள், கார்டனர் வரைக்கும் 1 லட்சம் கொடுத்துருக்காரு. வீட்டில் வந்து இருந்தவங்க கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு குடும்பம் இல்லைங்கிற போது இவங்கள தான் ஒரு குடும்பமாக பார்த்துருக்கிறாரு. இவங்களெல்லாம் மனசில் நினச்சி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் சில பேருக்கு போகுது, 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சில பேருக்கு போகுது. அந்த அளவுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறாரு. கடனில் திருப்பி கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு மனதை நெகிழ வைக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நம்ம நாட்டில் சில பொருட்கள் விளையுது, சில பொருட்கள் பூமியிலேருந்து கிடைக்கிது, சிலதை நாம் உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. இப்போது அவக்காடோங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கிடையாது. ஆப்பிளுங்கிறது காஷ்மீரில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் ஆனால் எல்லாத்துக்கும் எல்லோரும் வேணும். அப்போது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு நம்ம வந்து அதை அனுப்புகிறோம், ஏற்றுமதி செய்கிறோம். நம்மக்கிட்ட இல்லாத இறக்குமதி பண்ணிக்கிறோம். நம்மக்கிட்ட இல்லாத முக்கியமான இறக்குமதின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய், பெட்ரோல். நீங்கள் இப்போ மாதம் 100 லிட்டரு பெட்ரோல் போடுறீங்கன்னா 82 லிட்டரு வெளிநாட்டிலேருந்து வருது. 18 லிட்டர் தான் இந்தியாவில் கிடைக்கிது. 82 லிட்டரு மாதம் 82% உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி தங்கம் இந்தியாவில் கிடையாது. கோலார் தங்க வயல் ஒன்று இருந்தது, அதை மூடியாச்சு, அதுலேருந்து பிரயோஜனம் இல்லைன்னு. இப்போ இது மாதிரி பல பொருட்கள், இன்ஜினியரிங், விமானங்கள், பலதை நம்ம இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதியும் பண்ணுறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன ஆசைன்னா நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணணும், கம்மியாக இறக்குமதி பண்ணிக்கணும். நமக்கு அதுதான் வந்து நம்மளுடைய பணப்பரிவர்த்தனைக்கு பெட்டர். ஸோ அப்படின்னு பார்க்குற போது இந்தியா வந்து ஏற்றுமதியில் பிரமாதமாக இல்லை. அதுலேயும் என்ன நினைப்பாங்கன்னா, சீனா மாதிரி நாட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து மூலப்பொருட்களை வாங்கிட்டு உற்பத்தி செஞ்சு அந்த பொருளை நம்ம கூட விலைக்கு விற்பாங்க. உதாரணமாக நம்மகிட்ட இரும்பு தாதை வாங்கிக்கிறது, அதை இரும்பாக்கி அப்புறம் அதை காராக்கி திருப்பி நமக்கு விற்கிறது. நமக்கு 1 கிலோவுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 100 கிலோ நம்மக்கிட்ட வந்து 1000 ரூபாய்ன்னு வாங்கிட்டு அதே 100 கிலோவை நமக்கு திருப்பி கொடுக்கையில் வந்து 1 லட்ச ரூபாய்ன்னு கொடுக்குறது. வேல்யூ ஆடட். அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த கார் தொழிற்சாலையில் வேலை கிடைக்கிது, இரும்பு தொழிற்சாலையில் வேலை கிடைக்கிது. அவன் நம்ம மூலப்பொருளை வச்சு அவன் வேலை செஞ்சு அவன் சம்பாரித்து அவன் நல்லா இருக்கான், அந்த பொருளை நமக்கு விற்று காசு வாங்கிக்கிறான். இதுதான் எல்லா நாட்டுக்கும் ஆசை.
இந்தியாவும் அது மாதிரி ஏற்றுமதியில் நிறைய பண்ணணும்னு நினைப்போம். முதலையெல்லாம் நம்ம விரும்பின இந்த ஜெம்ஸு, ஜுவல்லரி, துணி, பருத்தி, காட்டன் இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மூலப்பொருள்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், துணி வாங்கிட்டு இருந்தோம், ஜெம்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம், நகை வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. நம்ம இப்போ ஒரு $750 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது 400-500 பில்லியனாக தான் இருந்தது. தொடர்ந்து வலுவாக செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கூட முக்கியம் நம்ம ஒரு 800 தான் பில்லியன் பண்ணுறோம். 750 பில்லியன் தான். இதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஏற்றுமதியை. ஒன்று வந்து மெர்கன்டைஸுங்கிறாங்க. மெர்கன்டைஸ்னால் டேஞ்சிபிள் பொருட்கள். அது மெர்கன்டைஸ் இல்லாதது என்னென்னா சர்வீசஸ். ஸோ அந்த சர்வீஸும் ஏற்றுமதி தான். நம்ம பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் அதெல்லாம் கழிச்சிட்டா இது வந்து பாதி தான் இருக்குது நம்மளுடைய மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட்டு. இந்த எக்ஸ்போர்ட்டில் நமக்கு வந்து பல நாடுகளுக்கு நம்ம பண்ணுறோம். நமக்கு அதிகமாக நம்ம ஏற்றுமதி பண்ணுறது வந்து நமக்கு பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா, நம்பர் 1. ஸோ நம்மளுடைய ஏற்றுமதியில் ஒரே நாட்டுக்கு போகிறது 18% அமெரிக்காவுக்கு தான் போகுது. மிச்சம் மற்ற நாடுகளுக்கு மிச்சம்லாம் பிரிஞ்சு போகுது 190 நாடுகளுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டோட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க. அப்போது இந்தியாவில் வந்து நம்ம எதெல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிறோம்னா, அமெரிக்காவுக்கு நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணிங்கன்னா கணக்கு நேர். நம்ம கூட பண்ணிட்டோம்னா அவன் காசு தரணும், நம்ம கம்மியாக பண்ணால் இந்த மாதிரி நடக்குது. அப்போது அமெரிக்காவோட மட்டும்தான் இந்தியா நிகரமாக உபரியில் இருக்கும். நம்ம ஏற்றுமதியோட இறக்குமதி கம்மி அவங்ககிட்டருந்து. நம்ம கச்சா எண்ணெயெல்லாம் வேறு எங்கேயோ வாங்கிட்டுருக்கோம், தங்கம்லாம் வேறு எங்கேயோ வாங்கிட்டுருக்கோம், ஆஸ்திரேலியாவில் அங்கே இங்கே. அதனால் இவன் கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஏற்றுமதி பண்ணுறீங்க, கம்மியாக தான் என்கிட்ட இறக்குமதி பண்ணிக்கிறீங்கன்னா அவனுக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம இறக்குமதி பண்ணிக்கலான்னா என்ன பண்ணலான்னா அவனுடைய காரு, அவனுடைய ஃபோனு, அவனுடைய இராணுவம்லாம் நம்ம பண்ணலாம். அப்போது உதாரணத்துக்கு ஒரு பைக் ஒன்று இருக்குது, டேவிட்சன்னு சொல்கிறானுங்க அந்த பைக்கு. அந்த பைக்கு இந்தியாவுக்குள்ளே ரொம்ப ஆர்வம் இருக்குது. அது கொண்டு வந்தால் நம்ம 100% வரி போடுறோம். உன் விலை வந்து நீ ₹1,00,000 சொன்னீங்கன்னா இந்தியாவில் இன்னொரு ₹1,00,000 வரி கட்டிட்டு ₹2,00,000 கொண்டான். அப்போ தான் இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம ஊர் பைக்கை வாங்குவாங்க, என்ஃபீல்டு வாங்குவாங்க, ஹீரோ ஹோண்டா வாங்குவாங்க. அப்போ தான் இந்த என்ஃபீல்டில் வேலை செய்கிறவனுக்கு வேலை இருக்கும், அவன் பொருள் வாங்கி 4 பேருக்கு கொடுப்பான். அப்போது ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற வியாபாரத்தை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பாதுகாத்துக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இறக்குமதி ஆகிறது மேலே ஒரு வரியை போடுறாங்க. அதுக்கு பேர் சுங்கத்தீர்வைன்னு பேர், பேரியர். வந்து எது வரவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மேலே ரொம்ப வரி போட்டுறது. வரி போட்டால் அது வராது, இல்லைன்னா அவ்வளோ காசு கொடுத்து வேணால் நீ வாங்கிக்க அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜப்பான்லேருந்து தான் கடிகாரம் வரும், சீக்கோ கடிகாரம், கேசியோ கடிகாரம், நேஷ்னல் பேனசானிக் ரேடியோ, சோனி ரேடியோ. இங்கே இந்தியாவில் ஒன்றுமே உற்பத்தி ஆகாது, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரும். நம்ம அந்நிய செலவாணி கொடுக்கணும். ஒன்று ஏற்றுமதி பண்ணணும், ஏற்றுமதி பண்ணணும்னா டாலர் கொடுக்கணும். டாலர் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வாங்கணும் விலைக்கு, அது ஏறிக்கிட்டே போகுது. அப்போது நம்மக்கிட்ட நிறைய ரூபாயை கொடுத்து கொஞ்சம் டாலர் வாங்கி அதை கொடுத்து வெளிநாட்டில் உற்பத்தி பண்ண பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். இப்படி தான் ஸ்ரீலங்கா இருக்குது, இப்படி தான் பங்களாதேஷ் இருக்குது, இப்படி தான் முன்னேறாத நாடுகள்லாம் இன்னமும் வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிறத வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளூரில் தொழிலே வளர்க்கலை. நிறைய பேர் சோறே வெளியில் வாங்கிட்டு இருக்கான், விவசாயம் கூட பண்ணாமல் இருக்கானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அமெரிக்கா வந்து இது ஒரு பகுதி. கனடாவிலாம் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த அரசாங்கத்தினுடைய குறைந்தபட்ச கூலி சட்டமே அவங்களுக்கு வந்து $10 $12 சம்பளம் கொடுக்கணுங்குது. $1 $65 வச்சா $10 $650 1 மணி நேரத்துக்கு. ஒரு ஆள் 5 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வேலை செஞ்சார்னா 6 8 48 எவ்வளோ வருது பாருங்க. ஒரு $500-600 அவருக்கு நிறைய ரூபா, $5000-6000 ஒரு நாளைக்கு ஆகும். இந்தியாவில்னா நீங்கள் $1500 கொடுத்தா ஒரு ஆளை வேலைக்கு வச்சிடலாம், இன்னும் கூட கம்மியாக வேலை பார்ப்பாங்க. அப்போது ஒரு பொருளுடைய உற்பத்தியில் நிறைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா இங்கே லேண்டு விலை என்ன, இங்கே டேக்ஸ் எவ்வளோ கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் வச்சு நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க உற்பத்தி பண்ண. அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண கட்டுப்படி ஆகாதுன்னு அமெரிக்காவும் சரின்ட்டான். அதில் அதிகமாக போனது சைனாவுக்கு, அப்புறம் பங்களாதேஷ்க்கு, அப்புறம் கொரியாவுக்கு, இந்தியாவுக்கு. எல்லாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களுடைய பேக் ஆஃபீஸ் எல்லாம் சென்னையில் இருக்குது. ஏன்னா இங்கே பேக் ஆஃபீஸில் இருந்துட்டு நம்ம தான் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பேக் ஆஃபீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நீங்கள் இப்போ 15000 கொடுத்தா ஆள் வந்துடுவான், அவனுக்கு நல்ல விவரம் தெரியும், அவன் கம்ப்யூட்டரில் வந்து வேலை பார்த்துட்டு போயிடுவான். நம்ம அமெரிக்கன் பேங்க்குக்கெல்லாம் இங்கேருந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம், கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி ஆளுக்கு ஒரு இங்கிலீஷ் பேரை கொடுத்து, உங்களுக்கு தெரியும் பிபிஓ சர்வீஸ் எல்லாம். ஆக இதனால் ரொம்ப அமெரிக்கர்கள் சௌரியமாக இருந்தாங்க. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு பொருள் கிடைக்கிது, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு சர்வீஸ் கிடைக்கிது, எல்லாத்தையும் நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்குவோம். இப்போ இங்கே இருக்க டிசிஎஸ் என்ன பண்ணுவான், இந்திய சம்பளத்தில் ஒரு ஆளை அமெரிக்காவுக்கு அனுப்புவோம், அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்துடுவோம், அவனுக்கு அது பெரிய செலவு கிடையாது. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நல்லது. இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சுயமாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லை.
எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது. அப்படிங்கிற போது அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்குது. அமெரிக்கா கொடுத்தா எல்லோரும் வாங்க மாட்டேன்றாங்க. அமெரிக்கா மேலே பெரிய வரி போடுறாங்க. உன் பொருளை கொண்டு வந்தால் நான் இவ்வளோ வரி போடுவேன், அவ்வளோ வரி போடுவேன். அப்போது இந்த ட்ரம்ப் முழிச்சுக்கிட்டாரு. என்ன நினைக்கிறாரு, இந்த அமெரிக்க அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குது. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை போல் 125%, 1.25 மடங்கு கடன் இருக்குது அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஓடாது. அமெரிக்காவுடைய நம்ம எப்படி பிரதமர் மோடி இந்தியா வந்தோடனே நம்ம மேக் இன் இந்தியா பண்ணுவோம், நம்ம ஏன் ரஷ்யாவிலேருந்து இராணுவ தளவாடலாம் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம், நம்மளே உற்பத்தி பண்ணுவோம் தான் இப்போ டிஃபென்ஸ் காரிடார்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடங்களில் நம்ம உற்பத்தி ஜவுளி பூங்காங்கலாம் தமிழ்நாட்டிலலாம் நிறைய ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி இங்கே இருந்தால் தானே இங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கும், இங்கே இருந்தால் தானே இங்கே பொருள் உற்பத்தியான நம்ம எக்கானமின்ற மாதிரி அவர் அதை எலெக்ஷன் வாக்குறுதியாகவே கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறாரு. அவர் என்னென்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் 10%, அதுக்கு மேலே என் பொருளுக்கு எவன்லாம் நீங்கள் கூட வரி போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் நீ போடுறதுல பாதியாவது நான் போடுவேன்றார். அதைத்தான் அவர் ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னா, கண்ணுக்கு கண் கைக்கு கை, நீ போடுற நான் போடுறேன், சரி. அதிலே அவர் என்ன சொல்கிறார், ரெசிப்ரோக்கல் டிஸ்கவுண்டடுங்கிறாரு. நீ இந்தியா 52% போடுறீங்க சராசரியாக, நான் உனக்கு 26 தான் போடுறேங்கிறார். இது அநியாயம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் பண்ணுற தப்பு என்னென்னா, இது இத்தனையும் உடனே பண்ணுவேன்றார். இப்போ நம்ம 4 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் இல்லைங்க இங்கே எங்களால் சம்பளம் கொடுக்க முடியல, நீங்கள் போங்கன்னா நம்ம எதை அநியாயம் போம், கேட்டுக்கு வந்தோன்னா அவனுக்கு பிங்க் ஸ்லிப் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா என்னங்க அநியாயம், என்னங்க பண்ணுவான், எப்படிங்க குடும்பம் நடத்துவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லணும், அவனுக்கு ஒரு 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லைனா 3 மாதம் சம்பளத்தை கையில் கொடுக்கணும், அவன் 3 மாதத்தில் வேறு வேலை தேடிக்குவான். அந்த மாதிரி இவர் நோட்டீஸ் பீரியடே கொடுக்க மாட்டேன்றாரு. எல்லா நாட்டுக்கும் ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து உன் பொருள் வந்து அவ்வளோதான், நீ இல்லைனா இந்த அமெரிக்காவுக்கு மாற்று உன்னுடைய தொழிற்சாலையை, எங்கள் ஆளுங்களுக்கு வேலை கொடுன்றாரு. நாங்கள் தொழிற்சாலை மாற்றுறதுங்கிறது இது என்ன தண்ணி பாட்டில் தூக்கிங்கன்னு அங்கே வைக்கிற மாதிரியா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாற்ற முடியுமா, எவ்வளோ நாடுகள் இன்வால்வ்டு. அதில் வந்து ஒரு 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 புத்திசாலித்தனமாக இல்லைன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்னு சொல்லலாம், கோமாளித்தனமாக துக்ல காட்சின்னு சொல்லலாம். இது என்னென்னா நான் நினச்சா நான் சொல்லுவேன், அதை உடனே எல்லோரும் பண்ணணுங்கிறது. அதில் உலகம் மிரண்டு போயிருக்கு. இப்போ அதில் முக்கியமாக சீனா, கனடா, மெக்சிகோ இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்து அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களாம் பெரிய பிரச்சனை. இப்போது பக்கத்து நாடு மெக்சிகோ, பக்கத்து நாடு கனடா, சைனா நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த சிக்கலில் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுற வியாபாரத்தில் ஏற்றுமதி குறைவு, அந்த ஏற்றுமதியிலையும் அமெரிக்காவுக்கு பண்ணுறது ஒரு அளவு தான், அதுலேயும் ஏற்கனவே வரி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவர் கொஞ்சம் கூட்டியிருக்கிறார், நமக்கு ரொம்ப அதிகம் கூட்டலை. அதனால் உலகம் மொத்தத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது ஸ்டேட்மெண்ட் 1. 2வது ஸ்டேட்மெண்ட்டு, டைரெக்டாக இதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உலகம் மொத்தமும் கெட்டு போச்சுன்னா நமக்கும் அது பாதிக்க தான் செய்யும். ஏன்னா உலகத்தோடு தான் நமக்கு வந்து பல இடங்களில் நமக்கு வியாபாரம் இருக்குது. நம்ம ஆளுங்க வெளியில் வேலை செய்கிறாங்க. அமெரிக்காவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ கல்ஃபில் எவ்வளோ பேர் இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து நமக்கு எவ்வளோ ரெமிட்டன்ஸ் வருது, பல விதங்களில் வி ஆர் ஆல் இன்டர்கனெக்டட். அந்த இன்டர்கனெக்ஷனில் உலகத்தினுடைய ஒரு பொருளாதார சுணக்கம் இந்தியாவையும் பாதிக்கலாம். இந்த லெவலில் தான் இப்போ பங்குச்சந்தைகள் மிரண்டு போய் இறங்கிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிறதோ கோல்டு ரேட் குறையதோ இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? இல்லை, கோல்டு ரேட் வந்து கோல்டு எப்படின்னா, கோல்டு ரொம்ப விலை ஏறுங்கிறது ஒரு வெளிப்படையான ரகசியம் ஆயிடுச்சு. முதலெல்லாம் மக்களுக்கு ஏன் ஏறுதுன்னு தெரியாது. இப்போ நம்ம ஊடகங்களில் தொடர்ந்து இதை பேசி 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 உலகத்தில் ஒரு பிரச்சனைனா தங்க விலை ஏறும் அப்படிங்கிறது நல்லா சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதனால் இப்போது தங்க விலை ரொம்ப அதிகமாக ஏறுது. அதுவும் இல்லாமல் முதலெல்லாம் தங்கம் வாங்கினா கடைக்கு போய் தங்கம் வாங்கினா முழு காசு கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சிலேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ நீங்கள் ஈஸியாக தங்கம் வாங்கலாம். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் முழு பணம் இல்லாமலே வாங்கலாம். தங்கத்துக்கு டோக்கன் போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கிட்டால் போதும். அது என்ன விலைக்கு போடுறீங்களோ அந்த விலைக்கு அவங்களுக்கு தங்கத்தை கொடுத்தாகணும். அவன் விலை ஏறிடுச்சுன்னா நீங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிங்கன்னா விலை வித்தியாசம் மட்டும் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவான். உங்கள் லாபத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் பல இது உலகம் மொத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது ரஷ்யா போர் வந்தோடனே தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாலஸ்டைன் அந்த அவங்க பிரச்சனை அது வந்தது, இஸ்ரேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது டேரிஃபு, இதெல்லாம் தேர்ந்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தங்கம் ஏறுவாங்க வாங்கிட்டாங்க. அது தவிர அமெரிக்க அதிபர் என்ன பண்ண போகிறாரு, எல்லாத்துக்கு மேலே வரி போட போகிறாரு. தங்கத்தை இனி அமெரிக்காவுக்கு உள்ளார கொண்டு வந்தால் வரி கொண்டாந்துடுவார் இந்த ஆள், எல்லா இம்போர்ட்டுக்கும் கொண்டு வர மாதிரி. அப்போது இப்போயே நம்ம தங்கத்தை கொண்டாந்துட்டோம்னா வரி போட்ட பிறகு நமக்கு லாபமாயிடும்.
அப்படி நினச்சி தங்கத்தை நிறைய மூவ் பண்ணிட்டாங்க. பிளேன்லாம் மூவ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி. அப்போது இவர் பார்த்தா அதுக்கு போடல. அது போடலன்னா என்னடா இது நம்ம லாபம் குயிக்காக பார்த்துலாம் நினச்சி நிறைய வாங்கி வச்சோம்னா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு, சரி எவ்வளோ நாளைக்கு இதை வச்சு வைக்கிறது, கொஞ்சம் வித்துரு. அதனால கொஞ்சம் விலை இறங்குது. ரெண்டாவது வந்து நம்ம டாலரில் தான் நம்ம தங்கம் வாங்கணும். தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸு, நம்ம வாங்க போனால் டாலரில் கொடுக்கணும். டாலர் சமீபத்தில் 87 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அந்த விலையில் தங்கம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தோம். விலை இந்திய ரூபாயில் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த பங்குச்சந்தை கொஞ்சம் மாற்றங்களில் 85 ரூபா பக்கமாக வந்துருச்சு டாலர். அப்போது 87லேருந்து 85 2 குறைஞ்சதுன்னா அது நமக்கு தங்கத்தினுடைய விலையிலையும் குறைவு மாதிரி தெரியுது. அப்போ தங்கம் உண்மையில் விலை குறையல, டாலர் மதிப்பினால் கொஞ்சம் வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். தங்கம் குறையிறது தற்காலிகமாக தான் இருக்கும். என்னுடைய ஒரு அனுபவத்தில் பார்த்தா தங்கம் குறைஞ்சா கூட திரும்ப மேலே வந்துடும். அதனால இது பெருசாக குறையுங்கிறத ஒரு ஆபத்து அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்தியர்கள் அங்கே போய் செட்டில் ஆகிறது, மைக்ரேட் ஆகிறது அப்படிங்கிற விஷயம் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவரே குறைச்சிருவார் போல் இருக்கு. அவர் வந்து எதையும் சுலபமாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க வந்து இந்த வெள்ளை தோல் அந்த இனவாதம் வந்து இவரால் தூண்டி விடப்பட்டிருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து 1970களில் போனவங்களே அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் முன்னாடி போய் சீட்டு போட்டாங்க, அங்கே ஆகிட்டாங்க, அமெரிக்கா மாதிரியே ஆகிட்டாங்க. ஸோ இப்போது அப்படி ஒரு பிரிவு இருக்குது. அதனால் இவர் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பண்ணுறார். இவர் அந்த கரெக்டாக எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல கையை வச்சுட்டாரு. நம்ம இது வரைக்கும் நம்ம தான் அதிகமாக H1B விசா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனால் இது வந்து ஒரு சுழற்சி தான். இதனுடைய ஆரம்பம் இப்படி இருக்கும், போக போக ஒரு நிதானத்துக்கு இவர் வருவார். ஏன்னா இவருடைய இந்த நடவடிக்கைகளால் அமெரிக்காவில் விலைவாசி ரொம்ப உயர்ந்துடும். அமெரிக்காவில் விலைவாசி உயர்ந்தால் அது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கும், அவங்களுடைய வர்த்தகமும் குறைஞ்சிரும். அதற்கப்புறம் அவர் கொஞ்சம் நிதானத்துக்கு வருவார். அது தவிர பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இது பொது அறிவிப்புகள் தான் இத்தனை % இவர் போட்டிருக்காரு. ஒவ்வொரு நாட்டோடையும் தனியாக உட்காந்து பேசுவார். அதில் இந்தியா ரொம்ப வேகமான நடவடிக்கை எடுத்து முன்கூட்டியே போய் சில சலுகையெல்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம், வாங்கிக்கிறோன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். உன்கிட்ட நான் வந்து ஆயில் வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் வந்து போர் தளவாடங்கள் வாங்கிக்கிறேன், மிஷன் 500ன்னு சொல்லிட்டு $500 பில்லியன் அளவுக்கு வியாபாரம் செய்வோம் 2 பேரும். இப்போ இருக்கிற ஒரு 140லேருந்து 3 மடங்கு பண்ணலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பியூஷ் கோயல், பிரதமர் எல்லாருமே போயிட்டு முதல்ல வந்து சண்டைக்காரன் கையை தூக்கி அடிக்கிறது முன்னாடி கையை பிடிச்சி தோளில் கையை போட்டு ஒரு அமுக்கி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதனால் இந்தியா ஆல்ரெடியே பாதிப்புக்கு உள்ளாகாது. இது ஒரு வாய்ப்பாக கூட நமக்கு இருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க. பங்களாதேஷுக்கெல்லாம் கூட போட்டிருக்கான், அவன் துணியை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா இனிமேல்ட்டு அவனுக்கு கூடுதல் வரியில் அவன் வந்தான்னா அவன் விலையை விட நம்ம விலை நமக்கு கம்மி தானே, நம்ம அட்வான்டேஜ் எடுக்கலாங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தற்காலிக அட்வான்டேஜாக இருக்கலாம். அதனால் அமெரிக்கா நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி பழைய மோகம் குறைஞ்சிருச்சு. அது ஒரு கையில் விலங்கெல்லாம் போட்டு திருப்பி அனுப்புவாங்கிற மாதிரிலாம் ஒரு ஆபத்து இருந்ததுன்னா அந்த நாடு மேலே பயம்தான் வரும். என்ன இருந்தாலும் அது ஒரு வெளிநாடு தான். இந்தியாவில் நமக்கு இருக்கிற சுதந்திரமும் நமக்கு இருக்கிற உரிமையும் நமக்காக குரல் கொடுக்குற மக்களும் உதவிக்கு வர்றவங்களும் அங்கே கிடையாது. நாம் ஒரு வெளிநாட்டு ஆள் தான். அங்கே நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நல்லா சம்பாரிச்சிருக்காங்க, அவங்கள காப்பாற்றிக்கினாலே போதும். இனி புதுசாக யாரும் வந்து அங்கே போய் செழிக்க முடியுமான்னு தெரியலை.